ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்னும் ஒரு புதிய மாதத்திலே நாம் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். எத்தனை தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கீங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்க, படிக்க, அதை தியானிக்க, அதன்படி நடக்க நீங்கள் ஆசையா இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்துக்கொள்ளலாம் யோபு 19ஆம் அதிகாரம். யோபு பைபிளை பாருங்க. எல்லாம் பைபிள் எடுங்க பார்க்கலாம். பைபிளை கொண்டு வந்திருக்கீங்களா? அப்படி உயர்த்தி காட்டுங்க. பைபிளா ஆண்கள், ஆண்கள், பெண்கள் இல்லையா? அங்கங்க ஒண்ணு காணுமே. உன்னை வாழ வைக்கிறது, உன்னை வழி நடத்தக்கூடியது, உனக்கு நன்மை செய்யக்கூடியது, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவது இந்த பைபிள் தான். உங்க வாழ்க்கையில எதை மறந்தாலும் இதை மறந்துடாதீங்க. ஆமென். சரி, வாசிக்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எஸ். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணோம். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. நல்ல கையை தட்டி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்தால பார்த்து சொல்லுங்க, கை கொடுத்து, சிஸ்டர், பிரதர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சந்தோஷமா சிரிச்ச முகமா சொல்லு. சிரிச்ச முகமா, தைரியமா, நம்பியோ, என் மீட்பர், அது உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லு. பக்கத்தால் பார்த்து சிரிச்ச முகமா சொல்லு. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லு. முகத்தை பார்த்து சொல்லு. உங்க பக்கத்தில் உட்கார்ந்து ஆளு யாருன்னு முதல்ல பாரு. நம்மெல்லாம் ஒரே தாயின் பிள்ளைகள். ஆமா, ஆமா. நம்ம கூட பிறந்தவங்க மாத்திரம் நம்ம கூட சகோதரர் இல்லை. இயேசுவின் ரத்தத்தாலே பிறந்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகள். உங்க பக்கத்தில் உட்கார ஆளை பார்த்துக்கோ. போகும்போது, சிஸ்டர் நல்லா இருக்கும், உங்கள் பேர் என்ன, உங்களுக்கு ஏதாவது ஜப குறிப்பு உண்டா, உங்களுக்கு ஏதாவது உதவிகள் உண்டா, நான் ஜோம் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சு செய்கிறேன்னு சொல்லுங்க. ஏழை மக்களை பார்த்தா பேசுங்க. ஆமாம் சொல்லுங்க. சொல்லு சிஸ்டர், நீங்கள் விசாரிச்சதே போதும் சிஸ்டர். ஆமாம், நல்லது. நம்ம என்ன கொண்டு போக போகிறோம் மேலே? ஒன்றுமே இல்லை இல்லையா? வெறுங்கையாய் தான் போக போகிறோம் இல்லையா? நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாகவே போக போகிறோம். ஒண்ணுமே கொண்டு போக போறதில்லை. இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற இந்த புண்ணியங்கள், இந்த நன்மைகள், உதவிகள் மாத்திரம் உங்க கூட பரலோகத்துக்குள்ள வரும். புரியுதுங்களா? ஆமென். சரி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே நான் அவரை பார்ப்பேன் என்றும், என் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை பார்க்கும் என்ற ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை யோபு பக்தன் சொல்லுகிறார். இந்த யோபு பக்தன் ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்தவர் என்று வேத குறிப்புகள் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்தவர். கவனிங்க, அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை உங்க வாழ்க்கையில் சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, போராட்டம் வரும்போது சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதை எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்பதை குறித்து நான் 1ஆம் தேதியே பேசியிருக்கிறேன். சாதாரணமான சூழ்நிலை சொல்ல அவரு
சந்தோஷமான சூழ்நிலை சொல்லல. அவர் எந்த சூழ்நிலை சொன்னார் என்று அந்த யோபு 19ஆம் அதிகாரம் 24 வரைக்கும் உள்ள வசதி வாசிச்சீங்கன்னா அவர் எந்த சூழ்நிலை சொன்னார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாசம் கர்த்தர் உங்களை என்னையும் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமா, இதை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. அவர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை உங்க மேல வந்து இறங்க ஆரம்பிக்கும். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபை உங்களை மூட ஆரம்பிக்கும். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமை உங்களை மூட ஆரம்பிக்கும். நம்ம அநேக பிசாசு நம்மளை அநேக சமயம் அவருடைய உயிர்த்தெழுதலை மறைத்து விடுகிறான். அதை உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருவதே கிடையாது. ஆனா ஸ்தோத்திரம், இந்த மாசம் இல்ல, இந்த வருஷம் முழுவதும் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள்ல என் கண்களே அதை பார்க்கும். ஆமா சொல்லுங்களேன். வெள்ளிக்கிழமை படாலம் திருசபையிலே நடந்த அந்த இரவு ஜெபத்துக்கு கடந்து போயிருந்தேன். அப்பொழுது அந்த சபையின் போதகர் தேவன் கொடுத்த அந்த பிள்ளையை அன்னைக்கே பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கவனிங்க, யாக்கோபு சொல்வது போல, நான் உன்னை காண்பேனா என்ற நம்பிக்கை போய் இன்னைக்கு உன் பிள்ளைகளையும் காண்கிற பாக்கியத்தை என் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஊழியக்காருக்கு திருமணம் ஆகுமா என்ற ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் போய் அவர் கல்யாணம் ஆகி நேற்று அவருடைய பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்க அந்த மாதிரிலாம் சந்தேகம் இல்லையா? அப்படிலாம் நான் பார்ப்பனா பாஸ்டர்? ஆமா, நீ சாகத்துக்குள்ள நீ என்னெல்லாம் எதிர்பார்க்கிறியோ அதெல்லாம் நீ பார்த்து தான் சாவ. அந்நிய கண்கள்ல உன் கண்ணே பார்க்கும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு பல அடையாளங்களை, அற்புதங்களை கர்த்தர் வேதத்திலும் உலகத்திலும் செய்திருக்கிறார். வல்லன் கிராமத்தில் ஒரு சகோதரி இருக்கிறார்கள். அவர்களுக்கு போன மாசம் ஸ்கேன் பண்ணும்போது அவங்க வயிற்றிலே 2.5 கிலோ கட்டி இருப்பதாக ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லிச்சு. அவங்களும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. அந்த ஆபரேஷன் முன்பாக போவதுக்கு முன்பாக பாஸ்டம்மா கிட்ட ஒரு ஜோம், பாஸ்டம்மா நான் ஆப்ரேஷன் போகிறேன், எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். செபிச்சிட்ட பிறகு பாருங்க, அவங்களுடைய வயிற்றில் ஏதோ ஒரு பாரம் குறைந்த மாதிரி ஒரு ஃபீலை அவங்க யோசிச்சாங்க. டாக்டர்கிட்ட போய் ஐயா இன்னும் கூட ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்களேன் சொல்லி கேட்டும்போது ஸ்கேன் எடுத்து பார்த்தா கட்டியே இல்லைன்றது ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ போன வாரம் மீட்பர் உயிரா இருக்காரா? இது என் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. கட்டியை கண்டுபிடிச்சி ஆபரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இல்லையா, ஆபரேஷனுக்கு அவங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிருபையாய் இறங்கி ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிரா இருக்கிறாரா? சொல்லு, உயிரா இருக்காருங்க. என் மரமண்டிக்கு அது ஏற மாட்டேது பாஸ்டர். இன்னைக்கும் அவர் செத்துட்டா தான் நான் யோசிச்சு உட்கார்ந்துருக்கேன் பாஸ்டர். அவர் மரித்தது உண்மைதான், ஆனா 3ஆம் நாள் ஒரு உயிரோடு கூட. அதற்கு பல அடையாளங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். முதல் அடையாளம் அல்லது இயேசு உயிரோடு கூட இருப்பதற்கு அல்லது உயிரோடு கூட எழுந்ததற்கு, அவர் உயிரோடு இருப்பதற்கு என்ன ஆசீர்வாதங்கள், நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று பார்க்க போறோம். வாசிக்கலாம்.
ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. அதே வசனங்களை தேவன் கொடுத்த வெளிப்பாடோடு வித்தியாசமாக நாம் தியானம் பண்ண போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், உங்க பைபிளை பாருங்க. மத்தேயு 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். மார்க் 16:3-4 வசனங்கள். மார்க் 16:3-4 இது ரெண்டும் ஒரே வசனம் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதுக்கிறார் அவர். கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் பெண்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். கைதட்டுங்க பார்க்கலாம். இதுல இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சொல்ற ஒரு காரியம், உங்களால் முடியாததை செய்யதான் அந்த ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உங்களால் செய்ய முடியாத ஒன்றை செய்வதற்காக தான் ஆண்டவர் இந்த மாசம் உயிரோடு இருக்கிறார் என்று உங்களுக்கு மறுபடியும் ஒரு 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 வார்த்தையை சொல்லுகிறார். கவனிங்க, இந்த 2 மாசத்துல நம்மளால செய்ய முடியாத பல காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், முயற்சி எடுத்திருக்கிறோம், ஜெபித்தோம். ஆனாலும் அந்த காரியம் கைகூடி வரல. உண்மைதானே? ஆனா இந்த மாசம் சொல்றாரு, உங்களால் செய்ய முடியாத ஒன்றை, ஏன்னா அந்த கல் பெருசா இருந்துச்சு, நமக்காக யார் இதை செய்வாங்கன்னு சொல்லி அந்த பெண்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டு அந்த கல்லை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த வார்த்தை தெய்வனுக்கு கேட்டுவிட்டது. அல்லது அவங்களுடைய அங்கலாய்ப்பு, நமக்காக யாருப்பா இதை செய்ய முடியும்? ஒரு அங்கலாய்ப்பை அல்லது அங்கலாய்ப்போடு ஓடுகிறதை பரலோகத்தின் தெய்வம் கண்டு உடனே ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த பெண்கள் வந்து கல்லறைக்கு சேர்த்து முன்னாடியே போய் என்ன பண்ணுங்க, கல்லை தள்ளி விட்டு வந்துருங்க. கைத்தட்டுங்க பிரதர். இந்த 3ஆம் மாசம் எனக்காக யார் இந்த கல்லை தள்ளுவாங்க, நகர்த்துவாங்க? யார் இந்த கல்லை புரட்ட முடியும்? ஏன்னா அந்த கல்லு எடை 2 கிலோ என்று சொல்லப்படுகிறது. 2 கிலோ, 2 டன். பெண்களால் அது முடியாது. அதனால அவங்க அங்கலாய்ப்போடு ஓடுறாங்க. அதை பரலோகம் தெய்வம் பார்த்துட்டாரு இல்லையா? என்னைக்குமே அவருக்கு இந்த பெண்கள் மேல கொஞ்சம் அக்கறையும் கொஞ்சம் இரக்கமும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் கேட்ட உடனே, அவங்க அப்படி யோசித்த உடனே ஒரு தூதனை அனுப்புகிறார். போ, பெண்கள் அங்கலாய்ப்போடு ஓடி வருகிறார்கள். அவங்க அந்த கல்லறைக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடியே போய் அந்த கல்லை புரட்டி தள்ளி விடுங்கள் என்று சொல்லி தூதனை அனுப்பி தேவன் தள்ளி விடுகிறார். ஆமா சொல்லுங்க. இந்த மாசம் அதான் தேவன் செய்ய போகிறார். உங்களால செய்ய முடியாத ஒரு காரியத்தை, இல்லையா, உங்களால முடிக்க முடியாத ஒரு காரியத்தை, நிறைவேற்ற முடியாத ஒரு காரியத்தை இந்த மாசம் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி, தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகளை கர்த்தரே உருவாக்குவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கை தட்டுங்க. வாசிக்கலாம். ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றுவாய். கைத்தட்டு பார்க்கலாம். இந்த மாசம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தடிகள், நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும்
நீ உன் நடுவிலிருந்து அகற்றி, தெய்வம் தான் அகற்ற முடியும். உன் சுக வாழ்வு சீக்கிரமா துளிர்க்கும். இது யார் செய்ய முடியும்? நம்ம அரசாங்கம் செய்ய முடியுமா? இல்லையா? அது நம்முடைய சொந்தக்காரங்க செய்ய முடியுமா? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்கள் சுக வாழ்வுக்கு கேரண்டி. என்னுடைய இந்த தொடையில இந்த இடத்துல ஒரு 2 மாசமா ஒரு விதமான சின்ன கட்டி மாறி, கட்டின்னு தெரியல, ஒரு பரு மாதிரி இருந்தது. அமுக்குனா வலிக்கும். நான் அதை அமுக்கி அமுக்கி பார்த்துட்டு விட்டுடுவேன். நேற்று அந்த இரவு ஜெபத்தை போயிட்டு வந்து பார்த்தா அந்த கட்டியில் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சது. இயேசுவின் நாமத்தில் அது வேரோட பட்டு போகட்டும் ஆண்டவரே, இல்லையா, ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் நைட்டு படுத்துட்டேன். காலைல பார்த்தா அந்த இதே காணும், அந்த இதையே காணும், அந்த வடுவே இல்லை. உனக்கு நடக்குது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது பாஸ்டர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடிடும். அன்பின் கிரியை ஆண்டு பார்ப்பாரு. என் புள்ள ராத்திரிலாம் போய் அந்த கோயில ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு இந்த வலி இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, பாருங்க, அந்த இரவு ஜெபம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் படுத்தேன். வீட்டில் வந்து படுக்கும்போது அந்த வலி இருந்துச்சு. ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். கவனிங்க, நேற்று சாயங்காலம் கூட அது இருந்துச்சு. ஆனால் காலையிலேருந்து பார்த்தா அது காணவே காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சின்ன கட்டி பெரிய கட்டி ஆயிருக்கலாம், பெரிய கட்டி இல்லையா, ஆனால் கர்த்தர் ஆரம்பத்திலே அதை க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன் சொல்றேன்? உன் சுக வாழ்வு சீக்கிரமா துளிர்க்கும். நீங்க ஏற்று ஜெபிக்கணும். என் சுக வாழ்வு சீக்கிரமா துளிர்க்குன்னு சொல்லுங்கப்பா. ஆமா சொல்லுங்க. சுக வாழ்வுக்கு ஆப்போசிட் என்ன? பட்டு போன வாழ்வு. சுக வாழ்வுக்கு ஆப்போசிட் என்ன? சுகம் இல்லாத வாழ்வு, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்வு, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்வு, இல்லையா? நம்ம பைபிளில் பல பேரை பார்க்கிறோம். 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இல்லையா, தன்னுடைய சுக வாழ்வை இழந்து வேதனையோடு இருந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். தனக்கு இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டாள். இனி செலவழிக்க பணம் இல்லை. மரணத்தோடு அவ எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையில் தான் இயேசு ஒருவர் வருகிறார், இயேசு கிறிஸ்து ஒரு இருக்கிறார், இல்லையா, அவர் வல்லமையான தெய்வம், அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று கேள்விப்பட்டு, கவனிங்க, தடைகள் இருந்தாலும் எப்படியோ அவள் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவருடைய சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பித்தது. இந்த மாசமா ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில சுக வாழ்வு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. பணத்தெல்லாம் செலவு பண்ணி பல வைத்தியம் பார்த்து முடியாம இயேசுவேன்னு சொல்லி இங்க வந்திருக்கீங்களா? ஆண்டவர் இந்த மாசம் உங்களுக்கு சுக வாழ்வு உண்டாக்குவார். நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் நீங்கள் சுக வாழ்வு இல்லாம, இல்லையா, ஆரோக்கியமான வாழ்வு இல்லாம, ஏதோ ஒரு போராட்டத்தில், ஏதோ ஒரு வியாதியில, ஏதோ ஒரு துன்பத்தில், இல்லையா, நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? வேதத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தேவன் அவங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க செய்திருக்கிறார். ஏன்னா ஏசாயா சொல்றாரு, ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் எழும்பி வருமா. அதுதான் இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுட்டா? புரியுதா? எத்தனை பேர் வியாதியோடு வந்திருக்கீங்க? நான் ஜெபம் பண்றேன், கை உயர்த்துங்க. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனையில வியாதியோடு, பலவீனங்களோடு, ஆண்டவரே துன்பங்களோடு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு
நம்முடைய நோய்களை சுமந்தார் என்ற வார்த்தைப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளுக்கு எல்லா வியாதிகள், துன்பங்கள், வேதனைகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் ஆண்டவரே. இப்போதே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய விரல், கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் தம்முடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்தினார் வார்த்தைப்படி இயேசுவின் நாமத்திலே பொல்லாத பிசாசுகள் மூலமாய் வந்த இந்த வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும். இவருடைய சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. போங்க, அற்புதம் நடக்கும் போங்க. ஏன்னா நேற்று நாங்கள் எங்கள் பாஸ்டருக்கு தியானம் பண்ணும்போது ஒரு காரியத்தை தியானம் பண்ணோம். வாசிக்கலாமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரிடம் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். பிரைஸ் காட். அதான் நாம் செஞ்சிருக்கிறோம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறினது. கைதட்டு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அன்றைக்கு இயேசுவின் நாட்கள் நிறைவேறினது. இன்றைக்கு இந்த நாளிலே உங்க வாழ்க்கை நிறைவேறுகிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையோடு வந்திருக்கீங்களா? அதை கர்த்தர் மாற்றுவார். கடன் பிரச்சனையோடு வந்திருக்கீங்களா? கர்த்தர் மாற்றுவார். வழி தெரியாம இங்க வந்திருக்கீங்களா? கர்த்தர் ஒரு புதிய வழியை உனக்கு உருவாக்குவார். அவர் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கி அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குறவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதுவே நம்புறீங்க? நம்புறீங்களா? நம்புறீங்களா? இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தெய்வம் சொல்லணும். ஆண்டவரே, வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்திலே இந்த மாசம், இந்த வாரம் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட வழிகள் திறக்கப்படுவதாக சொல்லி பாருங்க. அற்புதம் நடக்கும். தூர தேசத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உனக்கு உண்டாகும். அப்படியா பாஸ்டர்? இதெல்லாம் ப்ராஃபஸியா வருது. தூர தேசத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி உனக்கு உண்டாகும். ஆமா, இதெல்லாம் யார் செய்ய முடியும்? உயிர்த்தெழுந்த இயேசு தான் செய்ய முடியும். அவர் உயிரோடு இருக்கிறபடினாலதான் இல்லையா உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு உங்களை குணமாக்கி உங்களை மறுபடியும் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். விடியற் காலத்தின் வெளுப்பை போல உனக்கு வெளிச்சம் உண்டாகும். கவனிங்க, விடியற்கால வெளிச்சம் வேற, நண்பகல் வெளிச்சம் வேற, மாலையில் வர வெளிச்சம் வேற. ஆமென். விடியற்கால வெளிச்சம் பாருங்க, ஒரு ஒரு எப்படின்னா குளிர்ச்சின்றதை விட ஒரு ஹம்மிங்கா இருக்கும். நடுப்பகல் சாயங்காலம் 5 மணி பாருங்க சேம் ஆயிடும். இப்போ சொல்றாரு விடியற் காலத்தின், நாங்களாம் எங்க பசங்க விடிகாலை வெளுப்பு பார்க்கிறோம். கவனிங்க, நம்மளாம் விடியற்கால வெளுப்பே பார்க்கதில்லை. 7 மணி நமக்கு எவ்வளோ? 8 o'clock. நம்மளாம் 7 மணி எப்போ? உனக்கு 7 மணி எப்போ? போய் சொல், தேவ சமூகம் போய் சொல்லாம சொல்லிட்டு 6 சொல்லு சிஸ்டர். போய் சொல்லாத. 4:30 போய் சொல்லாத. பரவாயில்ல, தப்பிச்சிட்டாங்க. 8 இருந்தாங்க வச்சுங்க, தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் 5 மணிக்கு மேலே படிக்கல இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், இந்த மாதம் அதை ஃபாலோ பண்ணுங்க. 5 மணிக்கு மேலே நீ படிக்கல இருந்தீங்கன்னா
உன் எதிர்காலம் ரொம்ப ஸ்ட்ரகிளாகவே இருக்கும். உன்னுடைய காலங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தயவு செய்து சொல்கிறேன், 5 மணிக்கு மேலே நீங்கள் படிக்க விட்டு இருந்துடணும். ஒருத்தர் சொல்கிறாரு, வெற்றி வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிற எல்லாருமே 5 மணிக்கு மேலே படிக்கல இருக்க மாட்டாங்களா? நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன் உங்கள் வாழ்க்கையில் சுக வாழ்வு இல்லை? ஏன் விடிய காலத்து வெளுப்பு இல்லை? ஏன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் துன்பத்தோடு கூட வாழ்க்கையை நகர்த்துறீங்க? கர்த்தரை நோக்கி பாருங்க. ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபை நமக்கு புதுசாக இருக்கும். நீ வாலிபனா இருக்கிறியா, படிக்கிற பிள்ளையா இருக்கிறியா, அவர் முகத்தில் 5 மணிக்கு மேலே 5 மணிக்கு பிறகு நீ அவர் முகத்தை நோக்கி பாரு. ஏன்னா அவர் தான் உனக்கு ஞானம், அறிவு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லிட்டு பாருங்க. அவர் தான் நமக்கு அறிவு, ஞானம், மீட்பு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். யாரு? அவரே. உனக்கு என்னவா வாராம்? ஞானம் ஆயிடுவாராம், பரிசுத்தம் ஆயிடுவாராம், நீதியா இருப்பாராம், உன்னை மீட்டு எடுக்கிறவராக இருப்பாராம். நம்மளை மீட்டு எடுக்கிற ஒரு ஆண்டவர். எத்தனை பேர் கடையில் நகை வச்சிருக்கீங்க? நகை பணம் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? அதை மீட்டு பணம் கொடுத்ததான் உனக்கு மீட்பு. ஆனால் உனக்கு இயேசுவாலே நல்ல மீட்பு. அதனால தான் ஏசாயா 55 1-2 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 55. தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, பணம் இல்ல அண்டர்லைன் பண்ணிக்குமா? பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். வாங்கி சாப்பிடு. பணம் இல்லாத சகோதரனே, சகோதரியே, பணம் இல்லையா? ஏன் சாப்பாடு வா, அவர் கொடுப்பார், வாங்கி சாப்பிடு. நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஹலோ, இதெல்லாம் உனக்கு ஆண்டு. ஏன் இந்த மாசம் சுக வாழ்வு துளுக்கணும்? பணம் இல்லாதவர்களே, தாகமா இருக்கிறவர்களே, நீ எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, அண்டர்லைன் பண்ணிக்கோ. பணம் இல்லையா? ஏசப்பா பணம் கொடுன்னு கேளு. நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். புரியுதா? ஏசப்பாடு நிறைய பணம் இருக்குதுங்க. அவர் நிறைய பணம் வச்சிருக்காரு. கொடுக்க மாட்டார பாஸ்டர். பரலோக சட்டம் தெரியுமா? விதைப்பும் அறுப்பும். நீ விதைச்சா அறுவடாகும் இல்லையா? அறுவடையும் விதைப்பும் அல்ல, விதைப்பும் அறுப்பும். புரியுதா? ஹலோ தம்பி, தங்கச்சி, விதைப்பும் எவ்வளவு விதைக்கிறேன் அவ்வளவு அறுவடை பண்ணுவேன். புரியுதா? ஆமேன். நம்ம விதைக்க கத்துக்கணும் இல்லையா? ஆமா. இந்த சில பேர் எச்சக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். கோயிலுக்கு வரும்போது 5 பைசா 10 பைசா தேடி கொண்டு வரோம் பாருங்க. இன்னமும் நம்ம சர்ச்சில் இந்த காயின்ஸ் வருது. நீங்க இதெல்லாம் தாண்டி போயிருக்கணும். இன்னமும் 10 ரூபா 5 ரூபா காயின்ஸ். எங்க கஷ்டம் உனக்கு தெரியுமா? தெரியுது. ஆனா அவர் இல்லையா? சரிங்க, கவனிக்கணும். ஒரு டீ எவ்வளோ? 10 ரூபா. ஏசுநாதர் அவள் தானே உனக்கு? ஏசுநாதர் அவள் தானே மதிப்ப? 10 ரூபா டீ. ஏசுநாதர் எவ்வளோ மதிக்கிறீங்க? 10 ரூபா. 20 ரூபா. யூதாஸ் மாதிரி இல்லையா? 30 வெள்ளிகாசு வித்த மாதிரி விற்கிறியே. உண்மைங்க. அவர் யார் தெரியும்? அவரை நம்ம எவ்வளவு மதிக்கணும்? அவரை மதிக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. நம்ம அவரை மதிக்கணும். அவரை 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் அவர் மதிக்க கூடாது. ஆமா சொல்லுங்களேன். ஆமா. இப்போ முதலமைச்சர் உங்களை பார்க்கணும் கூப்பிடுறாரு. என்ன பண்ணுவேன்? 10 ரூபாய் தூக்கி போவியா?
அன்னைக்கு முதலமைச்சருக்கு பர்த்டேன்னு சொல்லி கர்நாடகா துணை முதலமைச்சர் வந்து அவர் பார்க்குறாரு. நான் கவனிச்சுனே இருந்தேன். இவ்வளோ பெரிய பொக்கே அந்த பொக்கேவே எப்படியும் ஒரு 5000-10,000 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேற ஏதோ ஒன்று கொடுத்தாரு பாருங்க. வேற மாநில முதலமைச்சர் இவர் கனப்படுத்துறாரு. அவருடைய மதிப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் அவ்வளோ பெரிய பொக்கே, நம்ம தீஞ்சு போன பூவை உள்ள வச்சு பேக் பண்ணி அவ்வளவுதானே எனக்கு மரியாதை. ஸோ நம்ம அவரை எவ்வளவு மதிக்கணும் அவர் பார்க்கிறார். உண்மைங்க, நான் என் தெய்வத்தை மதிப்பேன், நான் என் தெய்வத்தை ஹானர் பண்ணுவேன். ஆமா, எல்லா சூழ்நிலையிலும் நான் அவரை மதிப்பேன். ஆமே, பணத்தினால் மாத்திரமல்ல, எல்லா விதத்திலும் நான் என் தேவனுக்கு மரியாதை கொடுப்பேன். அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க என் சந்தர்ப்பம் கிடைச்சா அவரை தூக்கி நிறுத்திடுவேன். ஆமா சொல்லுங்களேன், ஆமா சொல்லுங்க. அதனால நீங்க தெய்வத்தை எவ்வளவு மதிக்கிறீங்களோ அவ்வளவுதான் தெய்வம் உனக்கு மதிப்பு கொடுப்பார். அவரை பெரியவரா பாருங்க. அதனால உங்களுக்கு நன்மை சொல்றேன், உங்க கஷ்டம் நல்லா தெரியும். இந்த 7 விதவை 2 காசு போட்டாலும் அந்த 2 காசு என்ன ரேட் தெரியுமா? அப்போ அது $2 வச்சுக்கோ. இப்போ என்ன $2 விலை எவ்வளோ? $1 எவ்வளோப்பா? $102 எவ்வளோ? $300 ஆயிடுச்சு. அன்னைக்கே அந்த அம்மா 7 விதவை $300 போட்டுக்குது காணிக்க. நீ $30 போட மாட்ட. அவரை மதி, அவரை மதி. ஆமா, சங்கீதம் 50 சொல்றாரு, கவனிங்க, உங்களால வாங்கி சாப்பிடுற தலையத்தை அவருக்கு இல்லை. நீங்க போடுற காணிக்கினால அவர் பிழைக்க வேண்டும் என்று இல்லை. ஏன்னா அவங்க அப்பா பெரியவர். அவர் சொல்றாரு, இங்க மேயிற ஆடு மாடுதான் என்னுடையது, பூமியும் சகல காட்டு ஜீவன்களும், சகல காட்டு ஜீவன்களும், பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையது. மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகளை எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லேன். பூமி அது நிறைவும் என்னுடையது. ஆமென். இந்த பூமியும் அது நிறைவும் யாருடையது? அப்போ நம்ம காணிக்க வச்சு அவர் வண்டி ஓட்டுறாரு. எல்லாமே அவருடையதான். அவரிடத்துல வாங்கி நம்ம அவருக்கே கொடுக்கிறோம். ஆமா, புரியுதுங்களா? அதனால நீங்க தேவனை மதிக்கணும், தேவனுடைய ஊழியக்காரரை மதிக்கணும். அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை மதிச்சு நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது பாருங்க, இல்லையா, நீங்கள் இந்த மாசத்துல ஒரு நல்ல சுக வாழ்வுக்கு நேராக கத்தவங்களை கொண்டு போவாங்க. படுத்தவொடனே ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். ஹல்லேலூயா. ஆமா, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. அவர் உன்னை தாங்கிட்டாருனா, அவர் உங்களுக்கு சுகவாழ்வு கொடுத்துட்டாருனா, இல்லையா, உங்களுடைய தூக்கம் இன்பமா மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த சுகவாழ்வு யார் தான் கொடுக்க முடியும்? அவர் தான் கொடுக்க முடியும். வியாதியா இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், இல்லையா, சமாதானம் சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். எத்தனை பேர் வீட்டில் சமாதானமே இல்லை? ஓ, பிரைஸ் காட். எல்லா வீட்லையும் சமாதானம் இருக்கா? இயேசுவே, நீங்க சொல்லுங்க போய் 4 பேர், எங்கம்மா நாங்க சமாதானமா இருக்கிறோம். நான் இன்னைக்கு நைட் பிரேயர்ல ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஒரு நீதிபதி கிட்ட 2 பெண்கள் போய், நீதிபதி ஐயாவே, என் புருஷனுக்கு நீங்க என்ன பண்ண டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஏமா கேட்டாரு. இந்த ஆளு நைட்ல படுக்கும்போது பங்கஜம் சொல்லி வளர்றான். பங்கஜம் வளர்றான். சரி, உன் பேர் என்னமான்னு கேட்டாராம். பங்கஜம். உன் பேர் தான் சொல்லியிருக்கிற அந்த ஆளு. இல்லை, என் பேர் அந்த ஆள் தைரியமா சொல்ல மாட்டான். என் பேர் அந்த ஆளு தைரியமா சொல்ல மாட்டான். சரி, இது யாருன்னு கேட்டேன். எங்க வீட்டு வேலை செய்யறவோம். உன் பேர் என்ன? பங்கஜம். அப்போ என்னம்மா சொல்றது? இவ பேர் தான் சொல்றான் அந்த ஆளு. ஏமா உன் பேரை சொல்றானா?
என் பேர் அப்படி என்ன அவர் பங்கஜன் கூட மாட்டார், டார்லிங் டார்லிங் தான் கூப்பிடுவார். என்ன பங்கஜன் கூட மாட்டார், டார்லிங் டார்லிங் தான் கூப்பிடுவார். அப்போது பேரையும் அந்த ஆள் வளரல. இந்த அம்மா பேர் பங்கஜம், ஆனால் இருந்தாலும் அவர் பங்கஜன் கூட மாட்டார், டார்லிங் டார்லிங் தான் கூப்பிடுவார். ஏதாவது உங்கள் வீட்டு வேலை செய்ய அப்படி கூப்பிட்டு போகிறேன். அப்போ நீதிபதி சொல்லிட்டாரு, அப்போ உங்கள் 2 பேரையும் அவர் சொல்லலை, அதனால் இந்த கேஸ் வித்ட்ரா பண்ணிடுறேன்னு சொன்னோம். இந்த 2 பவுன் ஒன்றா சேர்ந்துச்சு. 3வது பங்கஜம் யார் கண்டுபிடிச்சு சொல்லு. 3வது பங்கு நீதிபதி மயக்கச்சி விட்டார். நான் எங்கே போய் 3வது பங்கஜம் தேடி வருவேன்? நீ வீட்டில் சமாதானம் கருது காரணமே பங்கஜம் தான். பாஸ்டர் வளர்றான், பங்கஜம் பங்கஜம் வளர்றான். இதெல்லாம் நீ பெருசா எடுக்க, இயேசு நாமத்தை கட்டி ஜாயின் வச்சுட்டு போயினே இருக்கணும். சந்தேகம் சந்தேகம் இல்லையா? ஆமா, விட்டு கொடுக்காம பேசுறது இதெல்லாம் ஏற கட்டிட்டு தேவன் கொடுக்கிற சமாதானமா வாழ கற்றுக்கொள்ளுங்க. அப்ப உங்க சுக வாழ்வு நல்லா இருக்கும். ஆமா சொல்லுங்களேன். ஆமா, நீங்க சமாதானமா இருந்தா, சந்தோஷமா இருந்தா அது இயேசு ரொம்பவே பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம். அதே ஏசாயா 45:2 பைபிள் எடுத்து பார்க்கணும். பைபிள் பாருங்க, ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். ஆமென். கைத்தட்டி சொல்லிட்டு பார்க்கலாம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கோணல் இருக்கு? கோணல் அது மாறும், தெய்வம் மாத்துவார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செபையாக்குவேன். ஏன்னா அவர் நம்மளை செபைப்படுத்துகிறவர் இல்லையா? உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல கோணல் இருக்கிறதோ, கோணல் என்ன? கோணல் கோணல் ஏதோ ஒரு கிரியைதான். முதல் கோணல் அப்படின்னா கோணல் என்ன? ஒரு காரியம். தாறுமாறா? தாறுமாறு. கவனிங்க, நான் உனக்கு முன்னே போவேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோணலை டாக்டரால மாற்ற முடியாது, நீதிபதியால மாற்ற முடியாது இல்லையா? அரசாங்கத்தால மாற்ற முடியாது. எத்தனை அதை ஒத்துக்கிறீங்க? யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? கவனிங்க, நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்மை நேசித்து நம்ம மேல அன்பு பாராட்டின அந்த தெய்வத்தால் மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலையும் சபையாக்க முடியும். கணவன் சரின்னு சொல்றியா? கர்த்தர் சபையாக்குவார். மனைவி சரின்னு சொல்றீங்களா? கர்த்தர் சபையாக்குவார். பிள்ளைங்க சரின்னு சொல்றீங்களா? பிள்ளைகளை கர்த்தர் சரிப்படுத்துவார். தொழில் ஒரு கோணலா கர்த்தர் மாற்றுவார். வியாபாரத்தில் ஒரு கோணலா கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. எதுவே நம்புறீங்க? அதெல்லாம் இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவன் சொன்ன அந்த வார்த்தை ஒழியாது. அப்போ ஏன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் கோணலும் மாறுபாடா இருக்கக்கூடாது. புரியுதா? ஆமா, நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாய் இல்லையா, ஸ்தோத்திரம், ஒரு நேர்மையா உண்மையா தேவனுடைய பிள்ளையா இருக்க அவர் ஆசைப்படுகிறார். அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலையும் அவர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். புரியுதா? அதுதாங்க அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். புரியுதா இல்லையா? அதனால விசுவாசிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு இந்த காரியம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, கோணலா இருக்கு இல்லையா, ஸ்தோத்திரம், அல்லது தாறுமாறா இருக்கு, நீங்க மாத்தி கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் அப்படியே, ஏன்னா பைபிள் போட்டிருக்கு, அவர் ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த இந்த உலகத்தின் மேல அசைவாடினபடினாலே, கவனி கவனி கவனி, அசைவாடினபடினாலே இந்த உலகம் உருண்டையாய் மாறிவிட்டது என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். அவர் பூமி உருண்டையின் மேலே அவர் அமர்ந்து இருக்கிறார். ஹலோ சிஸ்டர், கீழே இருக்கி பாக்குறீங்களா? ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? கை வைத்துங்க பார்க்கலாம். கவனிக்கிற பாஸ்டர் கை வைத்துங்க. ஆமா. அப்போ ஏன் என் மீட்பர் உயிரோடு இருக்கணும், அல்லது ஏன் உயிரோடு இருக்கிறார்னா
உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலான காரியங்களை அவர் செவ்வையாக்கி உங்களை இந்த உலகத்தில் புறஜாதிகளுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போகபடிக்கு ஆமா கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இரண்டாவது வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அதே மத்தேயு 8:14 நம்ம வாசிச்சோம் இல்லையா? அவர் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எப்ப சொன்னார் அவரு? இயேசு எப்ப சொன்னாரு? அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த ஆலயத்தை நீங்கள் இடிச்சிட்டீங்கன்னா இது நான் 3 நாள்ல நான் கட்டுவேன்னு சொன்னார் ஆண்டவர். அவர் இருக்கும் போதே சொன்னாரு, நான் மரிப்பேன், நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, ஆண்டவர் ஒரு நாளும் பொய்யே சொல்றது கிடையாது. அவர் தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என்ன ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். சொன்னாரா? நீங்கள் வேதம் வாசிக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்களோடு ஆண்டவர் பேசுவார் இல்லையா? சில தீர்க்கதரிசனமான வசனங்கள் வரும், சில அற்புதமான வசனங்கள் வரும் இல்லையா? அதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட சொன்ன அந்த வார்த்தைகளாக இருக்கும். எனக்கு ஆண்டவர் பல வார்த்தைகள் சொன்னார். ஒவ்வொரு முறையும் நான் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் தேவன் இல்லையா வாக்குத்தத்தமான வசனங்களை, வெளிப்பாடான வசனங்களை கர்த்தர் கொடுப்பார். நான் அதை விசுவாசிக்கிறேன். கவனிக்கணும், ஆண்டவர் சொன்னதையே செய்கிற ஆண்டவர். 2 சாமுவேல் எல்லாம் எடுங்க பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரே சொன்னபடியே செய்தருளும். ஆமென். நம் ஆண்டவர் சொன்னபடியே செய்கிறது. அது வீடா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும் இல்லையா, பணமா இருக்கட்டும், தேவையா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரோ அதெல்லாம் அவர் செய்வார். நீங்க அதை இது மாதிரி வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆமா சொல்லுங்க, எனக்கு சொன்னீரே ஆண்டவரே. கவனிங்க, நம்ம சபையில நம்ம டேனியல் இருக்கார் இல்லையா, அவங்க மச்சான் ஒருத்தர் பேர் என்னப்பா? கிதியோன். ஒரு முறை திருச்சியில் நடந்த ஒரு மாநாட்டுக்கு அவர் வண்டி ஏறி போயிட்டார். போயிட்டு வந்த பிறகு, என்ன கிதியோன், நீ ஒரு தேவ பிள்ளையாச்சே, நீ இந்த கூட்டத்துக்கு போகலாமான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, பாஸ்டர், இவர் உங்களை அழைக்கிறார். பேர் சொல்ல விரும்பல. இவர் உங்களை அழைக்கிறான்னு சொன்ன உடனே என்னதான் அழைக்கிறார் சொன்ன கிளம்பிட்ட. பாஸ்டர் செவுத்தில் ஏற்றி இருக்காங்க, இவர் உங்களை அழைக்கிறார், இந்த திருச்சி மாநாட்டுக்கு வாருங்கள்னு. அதை இவன் தேவ வாக்கா எடுத்து என்ன பண்ணிட்டான், அந்த கூட்டத்துக்கு போயிட்டான். அவ்வளோ தூரம் அந்த சின்ன செவுத்தில் ஏறிக்கிறாங்க, இவர் உங்களை அழைக்கிறார், நீங்கள் எல்லாரும் மாநாட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி. நீ போவியா? நாங்கள் நோட்ஸ் கொடுக்குறோம், ஜெபம் பண்ணுறோம், இந்த கூட்டத்துக்கு வான்னு சொல்கிறோம். அடப்பாயா, உனக்கும் வேலை வெட்டி கிடையாது இல்லையா? எல்லாத்துக்கும் நாங்கள் வந்துட்டா அப்புறம் நாங்கள் என்ன தான் ஆகிறது? அதில் தான் நீ இப்படியே உட்காந்துன்னு இருக்கிற. ஆமாம், ஏசு அழைக்கிறாரா? ஏசு அழைக்கிறாரா? ஏசு அழைக்கிறாரா? ஏசு அழைக்கிறாரா? பாஸ்டர் அழைக்கிறாரா? ஆமாம், வரீங்களா? அங்கதான் இல்லை பாஸ்டர், சோறு போட்டால் வருவோம் பாஸ்டர். ஆண்டவரே, நீ சொன்னபடியே எனக்கு செய்தருளும்.
எனக்கு ஒரு வீடு கட்டுவேன் சொன்னீங்களே இல்லையா? அதை பாருங்க, பாயிண்ட் பண்ணி ஜெபம் பண்றான். எனக்கு ஒரு வீடு கட்டுவேன் சொன்னீங்களே, அதை இப்போ என்ன பண்ணுங்க, உம்முடைய வாக்கினாலே சொன்னதை அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலைநிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய் சேனையின் கர்த்தராய் இருக்கிற நீர் அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. கவனிங்க, உங்க வாழ்க்கையில தைரியமா ஜெபம் பண்றதுக்கு தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு உதவி செய்யும். தைரியமா இதை சொன்னீங்களா ஆண்டவரே, இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே, அந்த வார்த்தைப்படி செய்யணும். நீங்க தைரியமா ஜெபம் பண்ணலாம். புரியுதா? 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 தைரியம், அவனுக்கு மன தைரியம் கிடைக்குது பாருங்க. ஏன்? நீங்க என் செவி கேட்க சொன்னீங்க. என் சுகவாழ்வு சீக்கிரமா துளிர்க்குன்னு என் செவி கேட்க சொன்னாரா இல்லையா? இப்போ உங்க செவி கேட்டுச்சா? அப்ப என்ன பண்ணோம்? தைரியமா ஜெபம் பண்ணோம். என் சுகவாழ்வு சீக்கிரமா துளுக்குன்னு சொன்னீங்களே, ஆனா இந்த மாசம் என் சுகவாழ்வு துளிர்க்கணும். எஸ் சொன்னாலே இல்லையா? என்ன சொன்னா? பயந்துருவாரு. எதனா பண்ணிக்க போகுதுப்பா பிதாவே, இந்த பொண்ணு எதனா பண்ணிக்க போகுது பிதாவே, என்ன டக்குன்னு பிதா இறங்கி வருவார். ஆமா, விடக்கூடாது அவரை. சொன்னீரே சுமான், என் செவி கேட்க சொன்னீங்களே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் சொன்னீங்களே, வெண்கல கதவை உடைச்சி இருப்பு தாழ்பால முறித்து அந்த காலத்துக்கு எல்லா பொக்கிஷத்தையும் புதையிலையும் தருவேன் சொன்னீங்களே இல்லையா? இயேசுவின் நாமத்தில் அதை செய்யுங்கப்பா சொன்னா, கவனிங்க, உங்க வீட்டுல இருந்து ஒரு புதையல் எழும்பும் பாருங்க, ஒரு சட்டிமான எழும்பும். இதெல்லாம் விசுவாசி. ஆனா ஒரு நாள் அது அப்படியே நடக்கும். ஹலோ, உனக்கு இருந்தாலும் இவ்வளவு ஆசைப்படும். ஊரா மட்டும் பணத்தை இல்லையா, உப்பு இல்லாம சாப்பாடு யோசிக்கிற பத்தியா? இல்ல, தேவன் எனக்காய் ஆயத்தம் வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்த கால எல்லா பொக்கிஷங்களையும் புதையிலையும், அப்போதான் உன் கோணல் சரியாகும் இல்லையா? இன்னைக்கு பணம் ஒரு பெரிய கோணல், அதில் நிறைய பேர் முழுகிறீங்க. பணம் அவசியம் தான், ஆனா பண ஆசை தீமைக்கு வேறு இல்லையா? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா அதுக்கு போய் கடல்ல சிக்கிடாத. கொடுக்க உனக்கு திராணி இருந்தா ஜோமணி வாங்கு, இல்லைன்னா இருக்கிறத வச்சு வண்டி ஓட்ட கத்துக்கும். போதும் என்ற மனதனை கூடிய தேவ பக்தி தான் உனக்கு மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. சில பேர் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு இஎம்ஐல போட்டு வாங்கிட்டு. நீங்க இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதா? கோணலானவைகளை அவர் செவ்வையாய் மாற்றுவார், சொன்னதை செய்வார். என் செவி கேட்க சொன்னீரே ஆண்டவரே. இப்போ இந்த சண்டே சர்வீஸ் உன் செவி கேட்க சொல்ற ஆண்டவர். ஆமென். அதை நீ பிடிச்சுக்கணும். எப்படி அந்த தம்பி கிதியோன் அழைக்கிறார், சொல்ல என்னதான் அழைக்கிறான்னு சொல்லிட்டு கலந்துட்டால ஆளு. அதே மாதிரி இப்போ ஆண்டவர் உன் செவி கேட்க பேசுறாரு இல்லையா? அப்படியே புடிச்சின்னு என்ன பண்ண ஆண்டுட்ட, அப்பா என் செவி கேட்க சொன்னீரே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகார பொக்கிஷங்களை தருவேன் சொன்னீங்களே. ஏசப்பா, இயேசுவி நாமத்தை எனக்கு இந்த மாசம் அது கிடைக்கட்டும் சொல்லி சொன்ன. புரியுதா? ஆமா, சோமண்ண சோமண்ண. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் தெரியுமா? நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படி கிறிஸ்து நமக்காக தரித்திரம் ஆயிட்டார். அவருடைய பிள்ளைகள்லாம் வாழ்ந்து சுகமா இருக்கணும்.
ஆமா சொல்லுங்க. ஹலோ, இதெல்லாம் உனக்கு ஏதோ பாஸ் ஏதோ நம்மளை தமாஸ் பண்றாங்க இல்லை. நான் இதெல்லாம் விசுவாசித்தேன். இதெல்லாம் இப்போ பாருங்க, நான் எல்லாத்துக்குமே செக்கில் தான் சைன் பண்ணணும். ஒரு நாளைக்கு மாத்திரம், ஒரு வாரத்துக்கு மாத்திரம் எப்படி 10-20 செக் புக்கு பேங்க்கு போகும். ஒரு ஓல்டு எஸ்எஸ்எல்சி இல்லையா, செக் புக்கு தான் சைன் பண்ணணும். ஆமா, ஏன்? உனக்கும் ஆண்டு அந்த கிருபை தருவார். உனக்கும் ஆண்டு அந்த கிருபை தருவார். புரியுதுங்களா? ஏன்னா உன் விசுவாசத்தினுடைய அளவு எப்படியோ அப்படிதான் உன் செய்வார். இதெல்லாம் உன் விசுவாசத்தினுடைய அளவு தான். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஆமா. அதனால்தான் உன்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் நீ இருப்ப. புரியுதா? உன் இருதயத்தின் நினைவு, நீ யாரு? நான் இயேசுவின் பிள்ளை. அது மட்டும் வாய்க்கிலேயே பாடுறியே, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லைன்னு பாட்டு பாடுறியே. அப்புறம் ஏன் உனக்கு அந்த இயேசு பிள்ளை? இப்போ கவனிங்க, ஒரு முறை பில்கேட்ஸ் பையன் ஒரு ஹோட்டலுக்கு காபி சாப்பிட போயிருக்கிறான். காபி சாப்பிட்டு முடிச்ச பிறகு கவனிங்க, அந்த அந்த பேர் என்ன, வெயிட்டர், அவருக்கு ஒரு $5,000 கொடுத்துருக்கிறான். எவ்வளோ? $5,000. அவனுக்கே மயக்கம் வந்துட்டு, நீங்க யாருன்னு கேட்டான். நான் பில்கேட்ஸ் பையன். சொல்லும் போதே பில்கேட்ஸ் பையன். இவன் போய் 1/2 மணி நேரம் பார்த்து பில்கேட்ஸ் வந்த அதே ஹோட்டலுக்கு டீ குடிக்க. அவரு டீ குடிச்சிட்டு $50 எடுத்து கொடுத்தாரான். ஆட பிச்சைக்காரா. அப்போ பில்கேட்ஸ் சொன்னாராம், சார் உங்க பையன் $5,000 கொடுத்தார் சார், நீ என்ன சார் $50 கொடுக்குறீங்க? சொன்னா, எங்க அப்பா ஏழை, ஆனா அவன் அப்பா பணக்காரன். என் அப்பா யாரு? ஏழைப்பா. ஆனா அவன் அப்பா யாரு? உலக பணக்காரன். ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா. உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? வேர்ல்டு வங்கி பணக்காரோட பெரியவர் அவர். இந்த சிந்தை உனக்குள்ள வரணும். நான் ஆராதிக்க தெய்வம் யார் தெரியுமா? உலக பணக்காரனே முதல் பணக்காரன் நம்ம அப்பா தான். இந்த சிந்தை உனக்குள்ள இருக்கணும். சும்மா வெறுமையான அது பாட வேண்டிய இடம் இருக்குது. எப்ப பாரு, நான் வெறுமையான பாத்திரம் நான், அப்படியே போ, பெருமையாமே போ. ஹல்லேலூயா. உன் அப்பா யார்ப்பா? பில்கேட்ஸோட பெரிய ஆள்பா அவரு. ஆமா, பில்கேட்ஸ் பையனை $5,000 கொடுக்குறான் அந்த பேரருக்கு. உங்க அப்பா யாரு? அதான் சொல்ல, கிறிஸ்தவம் போயிட்டு காய்கறி கடையில் $5 கொடுக்குறியா, $2 கொடுக்குறியா, பேரமே பேசக்கூடாது. $10 இந்த $15 வச்சுக்கோ. என்னங்க தாராளம் கொடுங்க. எங்க அப்பா பெரியவர். யாருங்க உங்க அப்பா? இயேசுநாதர். சத்தியம் சொல்லிட்டுல. அன்றைக்கி எங்கள் வீட்டை தண்ணி அந்த அக்குவா ரெடி பண்ண வந்தார் ஒரு தம்பி. நான் ஒருத்தர் பேசி கொண்டிருந்தேன். பாஸ்டர் வேலை முடிஞ்சிச்சு பாஸ்டர். எவ்வளோப்பா? 4,000. போ. என்ன பாஸ்டர் உண்மையை விசாரி? போயா, எங்கள் அப்பா பெரியவர். ஹலோ, உங்கள் அப்பா யாரு? அப்படியா பாஸ்டர் நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க? இது என் கடமை. ஆனா எப்பவுமே என் சிந்தனை என் தேவன் பெரியவர். அதான் நான் இங்க நிக்கிறேன். நிக்கிறது காரணமாதான். புரியுதா? உன் தேவனை குறித்து நீ எந்த அளவுக்கு நீ அறிஞ்சிருக்கிறியோ
அந்த அளவுக்கு நீ இந்த உலகத்தில் வெற்றிகரமா செஞ்சு. நிறைய பேர் இயேசுநாதரை பிச்சைக்காரனா பார்க்குறாங்க, ஏழையா பார்க்குறாங்க இல்லையா? அவருக்கே சிறு தொங்கும் போது துணியே இல்லை, தம்மத்து துணி தான் கட்டி தொங்கினாரு. உனக்காக தான் அவர் தரித்திரன் ஆனார். புரியுதுங்களா? உன்னை ஐஸ்வரவனாக்க வேண்டும் என்று அவர் உனக்காக தரித்திரம் ஆயிட்டார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்து சுகமா இருக்குன்னு விரும்புகிற ஆண்டவர். உன் தகப்பனுடைய அவர் யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்ல தெரியுமா? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது இல்லையா, உனக்கு ஆண்டவர் எதெல்லாம் உனக்கு உண்டு என்று உனக்கு சொல்றாரோ அதை அவர் செய்வார். நீ அதை விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணி பெற்றுக்கும். ஆமா சொல்லுங்களேன். சரி, நம்மளா எந்த நிக்கலாம், மணி ஆயிட்டு. கண்ணை மூடி, ஏசப்பா இந்த 3வது மாசம் நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை எங்கள் கண்ணு காணல, காது கேட்கல, ஆனாலும் நாங்கள் அதை இருதயத்திலே விசுவாசிக்கிறோம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார் இல்லையா? இந்த மாதம் அந்த ஆண்டவர் உங்களுக்கு அந்த வல்லமையை வெளிப்படுத்துவார் இல்லையா? ஸ்தோத்திரம். முதல் காரியம் சொன்னேன், உங்களால முடியாத காரியத்தெல்லாம் இந்த மாதம் தெய்வம் உயிர்த்தெழுந்த இயேசு உனக்காக செய்து முடிப்பார். அது பெரிய கல்லா இருக்கலாம். எனக்காக யார் இதை செய்வாங்கன்னு உனக்கு இல்லையா? உனக்காக செய்ய யாருமே யோசிக்கிறியா? உனக்காக செய்ய என் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூதனை அனுப்புவார். எனக்காக வழக்காட, எனக்காக பேச இல்லையா, எனக்கு உதவி செய்ய இல்லையா யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் தம்முடைய தூதனை உனக்காக அனுப்புவார். உங்களால முடியாததெல்லாம் தேவன் செய்து முடிப்பார். கண்ணை மூடி ஏசப்பா ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலும் நன்றி தகப்பனே. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை அழைத்து வந்து இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து இப்போது உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கூட அவர் பானம் பண்ண நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கிருபைகள், தயவு இந்த பிள்ளைகள் உண்டாக முடியாது ஜெபம் என்றப்பா. பலவீனங்கள், வியாதி, பிசாசின் கிரிகள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே விலகட்டும் ஆண்டவரே. தோல்விகள் மாறட்டும், துன்பங்கள் விலகட்டும், நன்மைகள் கடந்து வரட்டும், நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எப்போதும் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்து செயல்பட கிருபை தரும்படியா சொன்னப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தைப்படி இந்த மாசம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளாலே செய்ய முடியாதவைகளை நீர் செய்து முடிக்கும்படியாய் செபிக்கிறோம். நீர் இந்த பிள்ளைகளுக்கு சொன்னதை செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவாதி தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருந்து நடத்தட்டும். இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். இப்போதும் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த +2 10th பிள்ளைகள் ஐயா ஆயத்தப்பட்டு உமக்கு மகிமையாய் ஆண்டவரே ஜெயம் பிள்ளைகளாய் இருக்க நீ உதவி செய்யும். இந்த நாட்கள் தேவையான கிருபைகளை நீ கொடும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த திருவிருந்துக்கு உதவியாக இருந்த பிள்ளைகளை தெய்வம் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமிருந்து நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென்.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள்.